திஸ் இஸ் 12th மேன் ஆங்கிள்ஸ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் ஓவராக பேசுவோம். நெக்ஸ்ட் கேம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி. ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு கேமு. ஷமி அவரோட எக்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாரு. இந்த சீசன் தான் அவரை ட்ரேட் ஆஃப் பண்ணாங்க. எனக்கு பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ஷமி வர்சஸ் ட்ரவிஷேக், எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்ஸ். எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்ஸ் ஹவ் பீன் இன் அ டெரிஃபிக் ஃபார்ம் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில். ஷமியும் நியூ பாலில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் பேட்டில். ஃபேண்டசி டீம் என்னன்றதை லாஸ்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஹெட் டு ஹெட் பார்த்தா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல எல்எஸ்ஜி 3 எஸ்ஆர்ஹெச் 2 அண்ட் இவங்க மொத்தமாவே 6 கேம்ஸ் தான் ஆடி இருக்காங்க. அதுல எல்எஸ்ஜி 4 அண்ட் எஸ்ஆர்ஹெச் 2. அண்ட் எல்எஸ்ஜில என்னோட எக்ஸ்பெக்டர் மிச்சல் மார்ஷ். ஏன்னா he has missed out last match and இந்த ஃபிளாட் ட்ராக்ல he will score big ன்னு எனக்கு தோணுது. அண்ட் என் இன்ஸ்டிக்ட் இவர் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ல என்னோட எக்ஸ்பெக்டர் டிராவிஸ் ஹெட். he has found his touch லாஸ்ட் கேம். இந்த ஃபிளாட் ட்ராக்ல ஹைதராபாத் அவருக்கு பழக்கப்பட்ட பிச்சு. கண்டிப்பா கடார் முடார்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட போறாருன்னு தோணுது. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டர்ஸ். இந்த மேட்சும் நான் ஹை ஸ்கோரிங்காக இருக்கணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நல்லா போகும், நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். 55-45 இன் ஃபேவர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச்னு சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.